அன்புள்ளங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நான் உங்கள் விவேக். கடந்த ஒரு 7 வருஷமாக சிபிஎஸ்சி பள்ளிகளில் கணித ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்டு வரேன். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி முகநூலில் என் கண்ணுக்கு தென்பட்ட ஒரு பதிவு என்னன்னா, பணம் இருந்தால் 10 பேருக்கு அள்ளிக்கொடு, கல்வி இருந்தால் 10 பேருக்கு சொல்லிக்கொடு அப்படின்னு. ஆல்ரெடி நம்ம அந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்கோம். இருந்தாலும் நம்மளுடைய பணியை, நமக்கு தெரிஞ்ச 4 விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த பணியை இந்த 4 செவத்துக்குள்ளேயும் இந்த 40 பேருக்குள்ளேயும் நிறுத்திட போகிறோமா அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே உறுத்திட்டே இருந்துச்சு. அதனால தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச 4 விஷயங்களை இந்த 4 சுகத்தை தாண்டி வெளியில் உலகத்துக்கு கொண்டு போவோம், அவங்களுக்கு பயன்படுற வகைகளை கொஞ்சம் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் தான் இந்த சேனலை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு உந்துவெல்லாம் அமைஞ்சது. அதுக்காக தான் இந்த சேனல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் நம்ம முழுக்க என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஆப்வியஸ்லி சம்பாதிக்கிறதுன்னு சொன்னோன்னா 21st செஞ்சுரியில் எல்லாரோட மைண்ட்லேயும் ஓடுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணமாக தான் இருக்கும். இதே நீங்கள் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி போய் பாருங்கள், ஒரு 1 செஞ்சுரிக்கு முன்னாடி 19th செஞ்சுரி அந்த மாதிரி பீரியடில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சம்பாதிக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னோன்னே பல பேரோட மைண்டில் ஓடக்கூடிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, எப்படி அறிவை சம்பாதிக்கிறது அப்படின்றது தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 19ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு இறுதியில் பல பேருக்கு இந்த கல்வி அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கனியாக தான் அமைஞ்சது. அந்த எட்டாக்கனியை எட்டி பிடிக்கிறதுல தான் பல பேரோட ஆர்வமும் இருந்துச்சே தவிர, இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டாவே இருக்கலை அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே இன்னும் ஒரு 2 நூற்றாண்டுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிய வரும். அப்போ இந்த பணம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த பரிவர்த்தனைகளுமே வேற விதமாக தான் பரிவர்த்தனைகளாக போயிட்டு இருந்துச்சு. என்கிட்ட ஒரு 1 கிலோ உளுந்து இருக்கா, உங்ககிட்ட ஒரு 1 கிலோ பருப்பு இருக்கா, 1/2 கிலோ எனக்கு கொடு, 1/2 கிலோ நீ வாங்கிக்கோ, அந்த மாதிரியான பரிவர்த்தனைகள் தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா அங்கே இருக்கலை. அங்கே என்ன எண்ணம் வந்திருக்கும், இந்த சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அந்த மக்களுக்கு என்ன எண்ணம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தோம் அப்படின்னா, ஒரே விஷயம் தாங்க. இப்போ கூட எல்லாருமே நம்ம சொல்லிட்டு இருக்கிறது அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அன்பு தான் அலாதியானது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அன்பு தான் 3 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பல பேருக்கு ஒரு எட்டாக்கனியாக இருந்துச்சு. பலரோட அன்பை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் எல்லாருக்குமே இருந்திருக்கு. ஸோ இந்த 3 விஷயங்களை தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். எப்படி அன்பை சம்பாதிக்கிறது, எப்படி அறிவை சம்பாதிக்கிறது, எப்படி செல்வத்தை சம்பாதிக்கிறது, இந்த 3 சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றதான் இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். அன்பால் மக்கள் மனசில் இடம் பிடிச்ச ஐயா அப்துல் கலாம் ஆகட்டும், அறிவால் பல பேரோட மனசில் இடம் பிடிச்ச ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகட்டும், செல்வத்தால் பல பேர் மனசில் இடம் பிடிச்சிருக்கிற நம்ம பில்கேட்ஸ் ஆகட்டும், இவங்க 3 பேர்கிட்டையும் காமனான ஒரு கேரக்டர் நம்ம பார்க்குறோம். அது என்ன அப்படின்னா, இந்த புக் ரீடிங் தாங்க. புக் ரீடிங் அப்படின்ற வார்த்தையை கேட்டோன்னே பல பேரோட மைண்ட் செட் என்னவா மாறுது அப்படின்னா, இருக்கிற புக்கையே படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நான் எப்படா அடுத்த புக்கெல்லாம் படிக்கிறது அப்படின்னு சொல்லி தோணும். ஒரு சிலருக்கு என்ன தோணும் அப்படின்னா, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கேன் புக் எடுத்து படிக்கணும் அப்படின்னு, ஆனால் என்னால் அது முடியல. நான் புக்கை எடுத்து வச்சேன் அப்படின்னா எங்கிருந்தா இந்த சோம்பல் வருதுன்னு தெரியல, அந்த சோம்பல் என்னுடைய அந்த எண்ணத்தையே க்ளோஸ் பண்ணிடுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க. உங்களுக்கான தீர்வு தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, அறிவை வளர்க்கக்கூடிய, செல்வத்தை பெருக்கக்கூடிய ஒரு புக்கு. அந்த புக்கை பற்றின ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அந்த புக்கை பற்றின ரிவ்யூவை பற்றி நாங்கள் கொடுத்துட்றோம். அதை நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் அந்த புக்கை எடுத்து படிக்கலாம். இல்லை அந்த புக்கு படிக்கிறதுக்கான எனக்கு நேரம் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நானே உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். ஸோ அப்படி ஒரு புக்கு என்ன அப்படின்னா, ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் செல்லிங் புக் அப்படின்றது தான். அது ஃபேமஸ் செல்லிங் ஆத்தர் ராபர்ட் கியோசாக்கி அப்படின்றவர் எழுதின புக்கு தான் இந்த புக்கு, ரிச் டேட் புவர் டேட் அப்படிங்கிறது. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும், மேலே வந்துடணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் இந்த புக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக அமையும், ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்றதுல 100% எந்த ஐயமும் கிடையாது. ஆத்தர் இந்த புக்கில் ராபர்ட் அப்படின்ற ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ராபர்ட் அப்படின்ற பையன் அவன் எந்த மாதிரியான மனநிலை உள்ளவன் அப்படின்னா, எப்படியாவது வாழ்க்கையில் நம்ம பெரியாளாக வந்துடணும், ரிச்சாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் எடுக்கிறவன். அவனுடைய அப்பா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டோடு இருக்கிறவர். எப்படின்னா, நல்லா படிச்சிருப்பாரு, PhD முடிச்சிருப்பாரு ஒரு ஃபீல்டில், ஆனால் ஒரு குறிப்பிட்ட மாத சம்பளத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு நம்ம அதிலேயே ஏர்ன் பண்ணிக்கலாம், அதிலேயே நம்மளுடைய வாழ்க்கையை நடத்திக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறவர். ஒரு ரோட்டில் ஒரு பெரிய கார் போச்சு அப்படின்னா அதை பார்க்கும்போது ராபர்ட்டுக்கு இந்த காரை நம்ம எப்படியாவது வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்.
ஆனால் அதை வந்து அவங்க அப்பாட்ட கேட்கும்போது நம்ம எல்லாம் மிடில் கிளாஸு, இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது, நீ பார்க்குறதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு சொல்லி அவங்களுடைய எண்ணத்தை வந்து முடக்கிடுவார். அப்போ ஒரு கட்டத்தில் ராபர்ட் வந்து அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, அப்பா எப்படிப்பா நம்ம ரிச்சாக மாறுறது, அதுக்கான வழிமுறைகள் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ நல்லா படி, நல்லா படித்து நல்லா சம்பாதி அப்படின்லாம் சொல்லுவார். இதெல்லாம் கேட்ட ராபர்ட் வந்து நம்ம அப்பாவும் நல்லா தான் படிச்சிருக்காரு, நல்லா சம்பாதிச்சாரு, அதாவது மந்த்லி சேலரி வாங்குறாரு, பட் வாங்குற சம்பளம்லாம் செலவுக்கு சரியாயிருது, ஒன்றும் பெருசாலாம் ரிச்சாக அவரால் வாழ முடியல, நினச்ச காராக வாங்க முடியல அப்படின்னு நினைப்பாரு. அப்போ வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்து மைக் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். அந்த மைக்கோட அப்பா அவர் வந்து ஒரு 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 சின்ன கிளாஸ் தான் படிச்சிருப்பாரு, அந்த அளவுக்கு படிப்பறிவு இருக்காது, ஆனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல நிலைமையில போயிட்டு இருக்காரு. அப்போ அவர் அப்பாட்ட வந்து போய் கேட்குறான், இவன் அப்பா எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு ரிச் ஆனீங்க, அதுக்கான வழிமுறைகள் அதுக்கான அறிவுரைகளை என்கிட்ட சொல்லுங்கள், நான் எப்படியாவது ரிச் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா சொல்லுவார், நான் இதை உங்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது, நீ வேணும்னா வந்து என் கம்பெனியில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிக்கிட்டே நீ அப்படியே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு யோசிக்கிறப்போ நான் உனக்கு அதுக்கு $10 பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவரும் ராபர்ட்டும் அதுக்கு ஓகே, நம்ம படிச்சுட்டு இருக்கோம், இப்போ நமக்கு $10 கிடைக்குது, பட் நம்ம அதே சமயத்தில் சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு நல்ல வழி இவரை பார்த்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணுறான். ஜாயின் பண்ணிட்டு கொஞ்ச நாள் போகுது, அவனுக்கு இவர் எதுவுமே கற்றுக் கொடுக்குற மாதிரி தெரியல, அவர் வராரு போறாரு, இவனும் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கான், எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக கற்றுக்க முடியல. இப்போ வந்து இவன் நண்பன் வந்து மைக் கிட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி உங்கள் அப்பா எனக்கு கற்றுத்தர அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு, இவர் இது வரைக்கும் எதுவுமே சொல்லி கொடுத்த மாதிரி தெரியல, நான் இந்த வேலையை விட்டு போகிறேன், குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த மைக் சொல்கிறான் சிரிச்சுக்கிட்டே, எங்கள் அப்பா வந்து இதை நான் முன்னாடியே சொன்னார், நீ எப்படியும் ஒரு வாரத்தில் என்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லுவேன் அப்படின்னு, அப்படி சொல்லும்போது நீ என்கிட்ட கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னார். இப்போ 2 பேருமே போய் மைக்கூட அப்பாட்ட போகிறாங்க. மைக்கூட அப்பாட்ட போய் பார்க்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மைக்கூட அப்பா கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது எனக்கு நீங்கள் கற்றுத்தரேன்னு சொன்னீங்க, இவ்வளோ நாளாச்சு எனக்கு நீங்கள் எதுவுமே கற்றுக் கொடுக்கல, வெறும் $10 தான் கொடுக்குறீங்க, அதுவும் நான் நிறைய வேலை செய்கிறேன், இது வந்து ஒரு ஒரு லேபர் லாக்கு எதிரானதாக தெரியலையா உங்களுக்கு, இந்த மாதிரி லேபரை வச்சு ஒர்க் வாங்கிட்டு கம்மி சம்பளமாக கொடுக்கறது தப்பான விஷயமா உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறாரு, சரி ஓகே உனக்கு இவ்வளோ பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நான் உனக்கு $50 தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் அப்படியே யோசிக்கிறான் ஒரு நிமிஷம். அவர் அடுத்த நிமிஷமே இவன் யோசிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த நிமிஷமே நான் $100 தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு இன்னும் ஆச்சரியமாக போச்சு. அப்படியே இன்னும் சில நேரங்கள் யோசிக்கிறான், ஒரு சில மணி நேரம் யோசிக்கிறான். இவர் மறுபடியும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உனக்கு $200 தரேன், நீங்கள் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அவன் என்ன தமாஷ் பண்ணுறீங்களா, ஒரு சின்ன பையனுக்கு வந்து என்னோட ஒர்க்குக்கு வந்து நீங்கள் $200 சொல்கிறது வந்து நீங்கள் என்னை வச்சு கிண்டல் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு யோசிக்கிறான். இல்லை எனக்கு வேணாம், எனக்கு இந்த வேலை வேணாம், நான் போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பரவாயில்ல, என்னோட சாதாரண எம்ப்ளாயி மாதிரி இல்லாமல் நீ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்க, என்னோட சாதாரண எம்ப்ளாயி கிட்ட வந்து நான் இவ்வளோ அவங்க வாங்கிட்டு இருக்கிற அமௌண்ட்டை விட டபுளாக தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கமிட் ஆகிருப்பாங்க. பட் நீ அப்படி கிடையாது, நீ ஒரு என்டர்பிரனர் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் உன்கிட்ட இருக்குது, இந்த நான் கொடுத்த ஆஃபரை வந்து வாங்குறத மறுத்துக்கிட்டு நீ இல்லை முடியாது நான் குவிட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன பார்த்தியா, அப்போவே உன்னால் வளர்றதுக்கான எண்ணம் வந்து உன் மைண்டில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வழிமுறைகள்லாம் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ராபர்ட் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒரு சின்ன யோசனை அவனுக்குள்ளே தோணுது. என்ன அப்படின்னா, அந்த கம்பெனியில் வந்து கார்ட்டூன் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. கார்ட்டூன் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதில் இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் மட்டும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸ்டாம்ப் மட்டும் எடுத்துகிட்டு அந்த புக்கை வந்து தூக்கி வீசிடுவாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி. இப்போது இவன் வந்து ராபர்ட் வந்து அவங்க கிட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி இந்த புக்கை நீங்கள் தூக்கி தானே வீசுறீங்க, இதை எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயி சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ இதை வந்து விற்கக்கூடாது யாருக்கும், நீ படிக்கிறதுனா வச்சுக்கோ, நீயே எடுத்துக்கோ படிச்சுக்கோ, பட் யாருக்கும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போடுறாரு. ராபர்ட்டும் ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறாரு. வாங்கிட்டு வந்து ஒரு மினி லைப்ரரி மாதிரி செட் பண்ணுறான் ராபர்ட். மினி லைப்ரரி மாதிரி செட் பண்ணிவிட்டு என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இங்கே நீங்கள் யார் வேணால் வரலாம், ஒரு 1 ஹவருக்கு நீங்கள் எந்த புக்கை வேணால் எடுத்து படிக்கலாம், படிச்சுட்டு ₹1 நீங்கள் பே பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுற்றி இருக்கிற ஸ்கூல்லையும் சரி, அவனோட ஸ்கூலில் அவனோட ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக இது அதிகமாக பரவ ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னா, ஒரு ₹1 அப்படிங்கிறது அவங்களுடைய சாதாரண சாக்லேட் செலவு தான். ₹1 ஒரு பெரிய விஷயமா தெரியல ஒருத்தருக்கு. இதே 10 பேர் ₹1 கொடுக்கும்போது அவனுக்கு ₹10 வர ஆரம்பிக்குது. ஓகே, இது நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு, அவனுக்கு ஒரு ஏர்னிங் வர ஆரம்பிச்சது, ஒரு நல்ல பிஸ்னஸ் மாதிரி தான் இருந்துச்சு. வித்தின் வீக், அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே என்னாச்சு அப்படின்னா, பக்கத்து ஸ்கூலில் ஒரு பையனுக்கும் இவனுக்கும் ஒரு சின்ன சண்டை. அந்த சண்டையினால என்ன ஆகுது அப்படின்னா, அவன் இந்த பிஸ்னஸையே க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஒரு சின்ன 15 வயசு பையன் அவனுடைய எடுத்த முதல் பிஸ்னஸ்லேயே ஒரு மிகப்பெரிய அடி அவனுக்கு விழுது, லாஸ் ஆகுது. இந்த இடத்துல தான் ஆத்தர் ஒரு நல்ல மெசேஜை நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா,
எல்லாரையும் லைஃப் வந்து ஒரு கார்னருக்கு தள்ளும். அந்த கார்னர்ல இருந்து நம்ம எப்படி எந்திரிச்சு மேலே வரோம் அப்படின்றது தான் நம்மளுடைய லைஃபோட செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த செகண்ட் பார்ட்ல நம்ம எப்படி வின் பண்ண போறோம் அப்படின்றத இதை தான் நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி இந்த புக்கில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை பற்றி நம்ம பேசிட்டே போனோம் அப்படின்னா நிச்சயமாக நேரம் பத்தாது, சீக்கிரமாக முடிக்க முடியாது. அதனால இந்த புக்கில் இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் என்ன அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். அதை மட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஆத்தர் வந்து சொல்லியிருப்பாரு ஒரு முக்கியமான விஷயம், புவர் ஒர்க் ஃபார் மணி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, புவர் ஒர்க் ஃபார் மணி, ரிச் மேக் மணி ஒர்க் ஃபார் தெம் அப்படின்னு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் இந்த வார்த்தையை சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு கவர் பண்ண வேர்டு வந்து இதுதான் இந்த புக்கில். புவர் ஒர்க் ஃபார் மணி, ரிச் மேக் மணி ஒர்க் ஃபார் தெம் அப்படின்னு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா இந்த பற்றின விளக்கம் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அந்த கம்பெனிலேருந்து அந்த எம்ப்ளாயி வெளியில் போகிற அப்படின்னு சொல்லும்போது அந்த எம்ப்ளாயர், அந்த ஓனர் வந்து அவருக்கு 10,000 வாங்கிட்டு இருந்த இடத்துல 12,000 சேலரி கொடுக்குறாரு. இப்போ ஓகே இவர் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர் ஒர்க் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த 12,000 அப்படின்ற இடத்துல 15,000 கொடுக்குறாங்க. இப்போ இந்த எம்ப்ளாயி சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 10,000 வாங்குறாரு, 12,000 வாங்குறாரு, 15,000, 20,000 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அவருக்கு லாபம் மாதிரி தான் தெரியும். ஆனால் 10,000 வாங்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு 2,000 சேவ் பண்ணியிருப்பாரு. இப்போ 20,000 வரும்போது அவரால் 12,000லாம் சேவ் பண்ண முடியாது. கண்டிப்பாக அவருக்கே தெரியும். அதே எவ்வளோ வரவு இருக்கோ அதுக்கேற்ற அளவு செலவு போயிட்டு தான் இருக்கும். இதே எம்ப்ளாயர் சைட்லேருந்து வருவோம், அந்த ஓனர் சைட்லேருந்து வருவோம். இப்போ இந்த 10,000 வாங்கிட்டு இருந்தவருக்கு 12,000 கொடுக்கும்போது அவருக்கு லாஸ் மாதிரி தான் வெளியிலேருந்து தெரியும். ஆனால் அவரை விட்டுட்டு இப்போ புது எம்ப்ளாயி நம்ம உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த புது எம்ப்ளாயை ட்ரெயின் பண்ணும், அதுக்கான செலவு இருக்குது. இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ இந்த எம்ப்ளாயியே ஒர்க்கை கண்டினியூ பண்ண வைக்கும்போது அவர் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கினதுனால இன்னும் அதிகமாக உத்வேகத்தோட வேலை செய்வார். இப்படி பார்க்கும்போது 2 விதத்துல இருந்து டபுள் மடங்கு லாபம் வந்து அந்த ஓனருக்கு கிடைக்குது. இந்த விஷயத்தை தான் இவ்வளோ கிளியராக சொல்லியிருப்பாரு, புவர் ஒர்க் ஃபார் மணி, ரிச் மேக் மணி ஒர்க் ஃபார் தெம் அப்படின்னு. இதை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் நிறைய இந்த புக்கில் இருக்குது. இதை இன்னும் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவான விளக்கம் வரும். யார் படிக்கிறீங்களோ இல்லையோ, காமர்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பைபிள் மாதிரி இந்த புக்கு. நீங்கள் இதை வந்து நீங்கள் பைபிள் நினச்சாலும் சரி, குரான் நினச்சாலும் சரி, இல்லை பகவத்கீதைன்னு நினச்சாலும் சரி, உங்களுக்கு இந்த புக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை காட்டும், வழிகாட்டும். ஓகே, இந்த மாதிரியான புக்ஸு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த மாதிரியான புக்ஸ் பற்றின ரிவ்யூஸ் நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இன்னும் நிறைய ஜென்ரல் டாபிக்ஸ் வந்து பேசலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது. அதுக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஜென்ரல் டாபிக் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, என்னோட சேனலை வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் தேவைப்படுது இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அந்த டாபிக் வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் நேம் வந்து லேர்ன் டு earn. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ப்ளீஸ் ஃபாலோ இட் அண்ட் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்னென்னலாம் டாபிக் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் us.